இப்ப ஈடியை பொறுத்த வரைக்கும் அப்ப செந்தில் பாலாஜி கிட்ட தொடர விருப்பம் அப்படின்னு தெரிவிக்கும் போது ஈடி அங்க என்ன இது போன்ற ஆக்ஷன்ல இறங்க போறாங்க. அப்ப அந்த 1000 கோடி அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஈடி தரப்புல கண்டிப்பாக எவிடன்ஸ்கள் ஆதாரங்கள் கையில இருக்கும். எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் கருத்துக்களை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அடுத்து சுப்ரீம் கோர்ட் எது போன்ற செக்க செந்தில் பாலாஜிக்கு முன்வைக்க போகிறது என்ன காரணம் அப்படின்னா, என்னுடைய நண்பர்கள் இந்த சட்ட வல்லுநர்கள் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, அப்ப அண்ணாமலை அவர்களிடத்திலேயே இது போன்ற ஆதாரங்கள் ரெக்கார்டிங்கள் ஆடியோ ரெக்கார்டிங்கள் இருக்கிறது அப்படின்னா அப்ப ஈடிட்ட இல்லாமல் போகுமா? அப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஈடியிடம் ஆதாரங்கள் ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டு இருக்கு. நம்மளால முடியாது, எல்லை மீறி போயிருச்சு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீக்குவதற்கான ஒரு சூழல் உருவாகலாம். ஆனா அந்த சூழல் உருவாவதற்கு முந்தைய நிலையிலேயே செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு விடுவார் அப்படிங்கிறத உறுதியாக நாம சொல்லக்கூட முடியும். இந்த செந்தில் பாலாஜி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய நெருக்கடி தான், மன உளைச்சல், பெரிய அளவுல ஒரு மன உளைச்சல். என்ன அப்படின்னா, எந்த அமைச்சர் மூலமாகவும் ஏற்படாத ஒரு விஷயம் இப்ப செந்தில் பாலாஜி மூலமா ஏற்பட்டு இருக்கு. நள்ளிரவு தூக்கத்தை தொலைக்க வைக்குது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். உச்ச நீதிமன்றத்திலிருந்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். இன்னும் 10 நாட்களுக்குள்ள உங்களுடைய பதிலை கொடுக்கணும். அது என்ன பதில் அப்படின்னா, அமைச்சரா நீங்க தொடர்வதற்கு உங்களுக்கு விருப்பமா இல்லையா அப்படிங்கிற பதிலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு விஷயம் சற்று பேசும் பொருளா வந்திருக்கு. இதனுடைய நீட்சி எப்படி சார் இருக்கும்? அதாவது பாத்தீங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 10 நாள் அவகாசம் கொடுத்ததோட இந்த அவகாசம் இனி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற கருத்தை தான் முன் வச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் காலம் தாமதிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது போன்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் 10 நாட்களுக்குள்ளாக கண்டிப்பாக அவர் ஒரு பதிலை அங்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகும். ஆனால் பதவியில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும், செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் நான் அமைச்சராக தொடரத்தான் விரும்புகிறேன் அப்படிங்கிற கருத்தை தான் அங்கே வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஜெயிலில் இருந்து வந்த உடனேயே அடுத்த நிமிடம் இங்கே அமைச்சராக பதவி ஏற்கிறார் செந்தில் பாலாஜி. அதுவும் ஜாமீனில் தான் வெளியே வந்திருக்காங்க. எதிர்கட்சிகள் எல்லாமே போர்க்கொடி தூக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு குற்றவாளி அப்படிங்கிற நிலையில சிறையில் வருடக்கணக்காக அங்கே இருந்துட்டு வெளியே வந்த ஒருவருக்கு என்ன காரணத்துக்காக உடனே அமைச்சர் பதவி கொடுக்கணும், செந்தில் பாலாஜி என்ன காரணத்துக்காக இமிடியேட்டா அமைச்சராக பதவி ஏற்கணும், சாட்சிகளை அளிப்பதற்கான வாய்ப்புகள், அதிகாரத்தை பயன்படுத்தி அளிப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அப்படிங்கிற வாதங்களை தான் பாஜக, அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. ஆனாலும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி தன்னுடைய அமைச்சரவையில் இணைச்சுக்கிறாங்க, செந்தில் பாலாஜியும் இணைஞ்சுக்கிறாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே செந்தில் பாலாஜி தான் கேள்வியை கேட்கிறாங்க. நீங்க தொடர விரும்புறீங்களா இல்லையா, பதில சொல்லுங்க அப்படின்னு. அப்ப கண்டிப்பாக நான் தொடர விரும்புறேன் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைப்பாங்க. அப்ப தொடர விரும்புகிறேன் அப்படிங்கும் போதுதான் இந்த வழக்குகள் எல்லாமே முன்னிலையில பெறும். இப்ப ஈடியை பொறுத்த வரைக்கும் அப்ப செந்தில் பாலாஜி கிட்ட தொடர விருப்பம் அப்படின்னு தெரிவிக்கும் போது ஈடி அங்க என்ன இது போன்ற ஆக்ஷன்ல இறங்க போறாங்க. ஏன்னா தெரியும் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய வழக்கே கடந்த காலங்களில் அதிமுக பீரியட்ல இருந்த வழக்கு தான் தொடர்ச்சியாக இருக்கு. அந்த அடிப்படையில் சிறை சென்று வந்தாங்க. அந்த வழக்கு தான் தொடர்ந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ ஒரு புதிய பூதமாக தான் ஈடி ரெய்டுல டாஸ்மாக் நிர்வாகத்தின் மீது ஈடி ரெய்டுல சுமார் 1000 கோடிக்கு மேல் அப்படிங்கிற கருத்துக்கள் ஈடி தரப்பிலிருந்து வெளிப்படையாகவே முன் வச்சிருக்காங்க. இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக, பாஜக, அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் லட்சம் கோடிகள், 40,000 கோடிகள், 2 லட்சம் கோடி அப்படின்னு தெரிவிச்சாலும் ஈடி 1000 கோடிக்கு மேல அப்படிங்கிற கருத்துக்கள் தான் முன் வச்சிருக்காங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா, அப்போ அந்த 1000 கோடி அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஈடி தரப்புல கண்டிப்பாக எவிடன்ஸ்கள், ஆதாரங்கள் கையில இருக்கும். எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் கருத்துக்களை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும்போது செந்தில் பாலாஜி இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஆம் இல்லை அப்படிங்கிற கருத்துக்களை, ஆம் அப்படிங்கிற கருத்துக்களை தான் தொடர விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணங்களை முன்வைப்பாங்க. சோ அப்ப காரணங்களை முன்வைக்கப்பட்டாலும் அடுத்து சுப்ரீம் கோர்ட் எது போன்ற செக்க செந்தில் பாலாஜிக்கு முன்வைக்க போகிறது என்ன காரணம் அப்படின்னா, என்னுடைய நண்பர்கள் இந்த சட்ட வல்லுநர்கள் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, ஒரு நீதிமன்றம் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரிடத்திலேயே ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இதன் பின்னணியில பல
விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டை வந்து என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காகத்தான் இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சப்மிட் செய்யப்பட்ட ஆதாரங்கள், இனி இடி சப்மிட் செய்ய இருக்கக்கூடிய ஆதாரங்களை பொறுத்தவரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு பெரிய செக்கா தான் கிடைக்கும். ஆனா இந்த அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜிக்கு 10 நாள் அப்படிங்கிற கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இந்த கெடுவை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதையும் நாம தெளிவாக சொல்ல முடியும். இதுல அண்ணாமலை அவர்கள் வந்து எந்த விதமான தார்மீகம் விஷயங்களும் இல்லாமல் அவரை வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும்னு அவரும் அவரோட சைடுல இருந்து ஒரு அழுத்தம் கொடுத்திருக்காரு இல்லையா? அந்த ஒரு அழுத்தத்தை எப்படி சார் பாக்குறது? இல்ல அதேதான் பாத்தீங்கன்னா இடி 1000 கோடி அப்படிங்கும் போது அண்ணாமலை அவர்கள் என்ன கருத்துக்களை முன் வச்சாங்க? ஐஸ் ஆஃப் த டிப்பர் அப்படிங்கிற அதே கருத்துக்கள் தான் முன் வச்சாங்க. 1000 கோடி கிடையாது, பெரிய அளவுல அங்க நடந்திருக்கு. அதற்கான ஆடியோ ஆதாரங்கள் கூட, செல்போன்ல பேசப்பட்ட ரெக்கார்டிங்கள் கூட என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. அப்ப அண்ணாமலை அவர்களிடத்திலேயே இது போன்ற ஆதாரங்கள், ரெக்கார்டிங்கள், ஆடியோ ரெக்கார்டிங்கள் இருக்கிறது அப்படின்னா அப்ப ஈடிட்ட இல்லாமல் போகுமா? அப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஈடியிடம் வந்து ஆதாரங்கள் ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த அடிப்படையில் தான் அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரைக்கும் அப்ப செந்தில் பாலாஜிக்கு எந்த விதமான தார்மீக தகுதியும் கிடையாது அமைச்சராக தொடர்வதற்கு. அப்போ செந்தில் பாலாஜியை வந்து அமைச்சரவையிலிருந்து நீக்கிங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த லீகலாக நீதிமன்றம் மூலமாக ஒரு பக்கம் கயிறு வந்து செந்தில் பாலாஜியை கழுத்தை நெருக்கக்கூடிய வகையில் சென்றுகிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையிலையும் திமுகவை பொறுத்த வரைக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து நீக்கலை அப்படின்னா பெரிய ஒரு நெருக்கடியை திமுக சந்திக்க போகிறது அப்படிங்கிறத சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தார்மீக அடிப்படையில் நீக்கிங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீக்குவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. என்னன்னா ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நம்மளால முடியாது, எல்லை மீறி போயிருச்சு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீக்குவதற்கான ஒரு சூழல் உருவாகலாம். ஆனால் அந்த சூழல் உருவாவதற்கு முந்தைய நிலையிலேயே செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு விடுவார் அப்படிங்கிறத உறுதியாக நாம சொல்லக்கூட முடியும். ஓகே, கைது செய்யப்பட்டுவார் அப்படின்னா மறுபடியும் சிறை செல்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்ல வரீங்களா? கண்டிப்பா சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது கடந்த முறை பாத்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி ஒப்புக்கிறாங்க. என்ன ஒப்புக்கொள்றாங்க? சோ நான் வந்து இந்த மாதிரி பணம் வாங்கினேன், பணத்தை திரும்ப கொடுத்துட்டேன், அப்ப அதுல இருந்து தப்பிச்சாச்சு அப்படிங்கிற நிலையில தான் இருக்காங்க. ஆனா வந்து இடி ரைடுகள், அது மூலம் கிடைத்த ஆதாரங்கள் அடிப்படையில் தூக்கி சுமார் 1 வருடத்துக்கு மேலாக சிறையில போடப்படுறாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடி ரைடு டாஸ்மாக் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு பக்கம் பெரிய அளவுல கழுத்தை நெரிக்கக்கூடிய வகையில சென்றுகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி என்ன தெரிவிச்சாங்க சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்புல? அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அமைச்சரவையில எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு அடிமட்ட ஊழியன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நாம் பொறுப்பேற்க முடியாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதாவது அடிமட்ட ஊழியன் அப்படின்னா ஏதோ அடிமட்டத்தில் தவறு நடந்திருக்கு, எனக்கு தெரியாது அப்படிங்கிற நிலையில தான் பேசுறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு தெரியாமல் இது போன்று இந்த டாஸ்மாக்ல இந்த அளவுக்கு முறைகேடு நடந்திருக்காது அப்படிங்கிற கருத்துக்களை தான் எல்லாருமே முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா சரக்கு வந்து அங்க ஃபேக்டரியில இருந்து எப்படி வருகிறது, இங்க பாருக்கு எப்படி வருது, சில்லறை வணிகத்துக்கு எப்படி வருது, இந்த அடிப்படையில் சோ எதுவுமே இல்லாமல் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வைக்கிறாங்க. இதை இடி உறுதிப்படுத்துறாங்க 1000 கோடிக்கு மேல் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் சோ இதுல வந்து அடிமட்ட ஊழியர்களை காண்பித்து தப்பித்து விடலாம் அப்படிங்கிற நிலையில இருக்காங்க. ஆனா வந்து இடி வலயத்திலிருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியும். அதாவது கடந்த காலத்துல கூட இந்த வழக்கு விவகாரம் வரும்போதே நாம அழுத்த திருத்தமா தெரிவிச்சிருந்தோம், இடி கிட்ட இருந்து செந்தில் பாலாஜி தப்பிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா இடி அதிகாரிகள் தாக்கப்பட்ட நிகழ்வை அந்த டிபார்ட்மெண்ட் சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட், அதாவது எந்த அளவுக்கு அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது தொழிலதிபராக இருந்தாலும் சரி, சக மனிதனாக இருந்தாலும் சரி, பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்டை பகைத்துக் கொள்வதை வந்து யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அதாவது டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை பகைச்சுக்கிட்டா கூட பரவாயில்லை, ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்டை பகைத்துக் கொள்வது. அப்போ செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடு நடத்த செல்லும் போது அதிகாரிகள் தாக்கப்பட்டது, இடி அதிகாரிகள் தாக்கப்பட்டதா இடி டிபார்ட்மெண்டே சாதாரணமா எடுக்க மாட்டாங்க. அப்போ இது வந்து செந்தில் பாலாஜிக்கு முடிவு கட்டக்கூடிய நிகழ்வுக்கு எடுத்து செல்லும் அப்படிங்கிறத தெரிவிச்சோம். அதே போலதான் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கு தான் இப்ப தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப இடியை பொறுத்தவரைக்கும் அவ்வளவு சாதாரணமா விட மாட்டாங்க. அப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேல ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப செந்தில் பாலாஜி தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறத நாம உறுதியாக கூட தெரிவிக்கலாம். ஓகே, இந்த ஒரு விஷயம், அதாவது செந்தில் பாலாஜி, திமுக, ஸ்டாலின், இந்த முக்கோணத்துல ஒரு லாஸ்ட் வார்னிங் வந்து கோர்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. அதாவது வந்து லாஸ்ட் வார்னிங் அப்படிங்கறத தாண்டி இப்போ வந்து பதிலத்தான் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க வந்து காலம் தாமதிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இதுக்கு பதில கொடுங்க அப்படின்னு. ஆனா செந்தில் பாலாஜி திமுக பொறுத்த வரைக்கும் இதை லாஸ்ட் வார்னிங் அவங்க எடுத்துக்குவாங்க. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக கேட்கப்பட்ட ஒரு விஷயம், ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது ஒரு பெரிய வார்னிங். என்ன காரணத்துக்காக நீதிமன்றம் இவங்க அதை ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர்கிடத்திலேயே நீதிமன்றம் கேட்கிறாங்க.
அதாவது நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அமைச்சராக தொடருமா தொடர வேண்டாமா அப்படிங்கிறத தாண்டி இவர் குற்றவாளி அப்படின்னா அதுல இருந்து தூக்குவதற்கான இதைத்தான் பிறப்பிக்க வேண்டிய ஒரு நிலையில நீதிமன்றங்கள் இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொடர விரும்புகிறீர்களா அப்படின்னா செந்தில் பாலாஜி அவருடைய வாயில இருந்தே பதில வாங்க வேண்டும் அப்படிங்கிறதா நீதிமன்றத்திலேயே ஒரு எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கு. அதன் பிறகுதான் இது வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை உருவாக்கும். ஒட்டுமொத்தமா கட்சியினுடைய தலைவரா ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கும்? ஏன் அப்படின்னா வந்து செந்தில் பாலாஜி வந்து இந்த ஏரியாவில் இருக்காரு, அவர்னால என்னென்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு ஸ்டாலின் அவர்களே 2016 தேர்தல் காலகட்டத்தில் செந்தில் பாலாஜி ஓப்பனாகவே சாடி இருந்தார். அந்த அளவுக்கு சாடி இருந்த ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வந்து அமைச்சர் பதவியை வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஓவராலாக பார்க்கும்போது செந்தில் பாலாஜினால ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கும்? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ திமுக கட்சிக்காக காலமாக உழைத்தவர்கள் அடிமட்ட தொண்டன்ல இருந்து ஒரு அமைச்சர் பதவிக்கு வந்த ஒரு நபரால ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னா ஸ்டாலின் அவர்களும் அதை வந்து சரி கட்டுவதற்கான நிலையில ஈடுபடலாம். கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் ஏற்றுக்குவாங்க. சுமார் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி. அப்ப அந்த 1.5 கோடி தொண்டர்களை ஏற்றுக்குவாங்க. ஆனா இந்த செந்தில் பாலாஜி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. மாட்டு கட்சியிலிருந்து அதிமுகவிலிருந்து வந்தவர். அப்போ பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் பெருவாரியானவங்க அதை ஏத்துக்கல. அங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே அதிக அளவில் ஏத்துக்காம தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில இந்த செந்தில் பாலாஜி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய நெருக்கடி தான், மன உளைச்சல், பெரிய அளவில் ஒரு மன உளைச்சல். என்ன அப்படின்னா எந்த அமைச்சர் மூலமாகவும் ஏற்படாத ஒரு விஷயம் இப்ப செந்தில் பாலாஜி மூலமா ஏற்பட்டு இருக்கு. நள்ளிரவு தூக்கத்தை தொலைக்க வைக்குது. காரணம் என்ன அப்படின்னா அடுத்து என்ன நடக்க போகுது, எந்த நிமிஷம் என்ன நடக்க போகுது, இதுல ஈடி என்ன செய்ய போறாங்க, கைது நடவடிக்கைகள் திடீர்னு ஏற்படுமா? ஸோ இது போன்ற கேள்விகள் வந்து முதல்வர் மட்டத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் பல்வேறு ஆலோசனைகள் நடத்தப்பட்டாலும் நம்ம வந்து ஏற்கனவே சொன்னதான், அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை பகச்சிக்கக்கூடிய நிகழ்வு. இப்போ சமீபத்தில் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் விஷயம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே பகச்சிக்கிட்டாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பகச்சிக்கிட்டதுனால இப்போ எந்த அளவுக்கு வந்து நிற்கிது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக தேசத்தில் எல்லா பத்திரிகையாளர்களுக்குமே கடமை இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா யார் தவறு செய்தாலும் அதை சுட்டி காட்டுவது பத்திரிகையாளருடைய கடமை, உரிமை. அதுல மாற்று கருத்து கிடையாது. சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டில் நடந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அங்கு உள்ள சென்றது, சாக்கடைகளை ட்ரைனேஜ் அங்க கொட்டி வைச்சது, இது போன்ற நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருந்தாலும் இதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டை பகச்சுக்கிட்டதுனால இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, அங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு வாடகைக்கு கொடுத்தவங்க வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க, ஆபீஸை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் ஒரு நெருக்கடி அங்கே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இதே போலதான் எப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சவுக்கு சங்கர் பகச்சுக்கிட்டதுனால இப்போ என்ன ஒரு நிகழ்வுக்கு ஏற்படுது. அதாவது அரசியல்வாதிகளை பகச்சுக்கலாம், 5 ஆண்டுகள் தான் அவங்களுக்கு ஆட்சி. ஆனால் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த டிபார்ட்மெண்ட் எப்பவுமே தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாறினாலும் அங்க இருக்கக்கூடிய செயல்பாடுகள் மாற போறது கிடையாது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிட்டையர்ட் ஆகும் வரைக்கும் இருந்துகிட்டு இருப்பாங்க எல்லா அதிகாரிகளுமே. ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பகிச்சுக்க கூடாது. ஸோ அதே போலதான் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே தெரிவிச்சது போல இடி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் மீது கை வச்ச விஷயம் தான் இந்த அளவுக்கு நெருக்கடியை உருவாகிட்டு இருக்கு. இந்த விஷயம் வந்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய ஒரு நெருக்கடி அப்படிங்கிறத எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.